ஓம் கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1 சம்பவ காண்டம். அதில் 6 வைகுந்தநாதனின் வசனமும் மகாதேவனின் சாபமும். தொடர்ச்சி. அவர்களுடைய வழிபாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணுவும் புன்முறுவல் பூத்த வண்ணம் அவர்களை நோக்கி கூறலானார். நான்முகனே, தேவேந்திரனே, நீங்கள் எதற்காக ஏராளமான தேவர்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு என்னிடம் வந்திருக்கிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நானோ மிகவும் அஞ்சி நடுங்கிய ஊமை கொட்டான் போல் மேருமலையின் குகையில் பறந்து சென்று அங்கே நாள்தோறும் பயமின்றி படுத்துறங்குகின்றேன். ஆனால் அங்கே அயர்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போதும் மாபாதகனான சூரபத்மனுக்கு பயந்து நாலா இடங்களிலும் சுற்றித் திரிவது போல கனவு கண்டு திடுக்கிட்டு விழித்தெழுகின்றேன். பிறகுதான் அது மேருமலை என்பது தெரிந்து பயத்தை விடுகிறேன். சூரன் என்ற பெயர் என் செவிகளில் விழுந்தாலே போதும் என் உள்ளம் கிடுகிடுவென நடுங்குகிறது. பரமசிவன் நமக்கு புகலிடமாக நம்மை பாதுகாத்து கொள்ளும் விதத்திலேயே மேருமலை குகையை உண்டாக்கியிருக்கிறார் என்றார். இவ்வாறு சூத புராணிக்கர் கூறியதும் நைமிசாரண்ய முனிவர்கள் அவரை நோக்கி, மாபெரும் அறிவாளியான சூதரே, மேருமலை தேவர்களுக்கு புகலிடமாகவும் அசுரர்களால் புக முடியாததாகவும் விளங்கும்படி பரமசிவன் ஏன் செய்தார் என்று கேட்டார்கள். அதற்கு சூதர் பின்வருமாறு கூறினார். ஆதி பிரம்ம கல்பத்தில் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கால நியதியால் மிகவும் மூர்க்காவேசமான யுத்தம் மூண்டது. அச்சமயம் யுத்த களத்தில் அசுர படைகளுக்கு முன் நிற்க மாட்டாத தேவர்கள் பயந்தோடினார்கள். அப்போது தேவர்கள் அனைவரும் மேருமலையை அடைந்து அங்கு கோவில் கொண்டிருந்த பரமேஸ்வரனை நாடி தஞ்சம் அடைந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அங்கும் பலசாலிகளான அசுரர்கள் வந்து தேவர்களை துன்புறுத்த தொடங்கினார்கள். அதை பார்த்ததும் சிவபெருமானுக்கு எல்லை கடந்த கோபம் ஏற்பட்டு விட்டது. அவர் அசுரர்களை சபித்தார். அடே அசுர சிகாமணிகளே, இங்கு வந்து என்னிடம் தஞ்சமடைந்து என்னை சார்ந்திருக்கும் தேவர்களை துரத்தி வந்து அவர்களை இங்கும் துன்புறுத்த துஷ்டர்களான நீங்கள் முயல்கிறீர்கள். அதனால் இதே தேவர்களால் நீங்கள் துன்புறுத்தப்பட்டு தோல்வியை அடைவீர்களாக. சுபாவத்திலேயே துன்மார்க்கங்களான உங்கள் அசுர இனம் முழுவதும் யாகங்களில் அவிர்ப்பாகம் கிடைக்காமல் வாடி வருந்தி கடவீர்களாக. ஏனெனில் உன்னதமான வேத வித்துகளினாலும் உங்களுடைய நடவடிக்கைகளினாலும் நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவர்களுக்கு புகலிடமான இந்த மேருமலை உங்கள் கண்களுக்கு புலப்படாமலேயே இருக்கட்டும். உங்களுக்கு நான் அளித்திருக்கும் இந்த சாபத்திற்கு நானே மன்னிப்பு அளிக்க முன் வந்தாலும் இந்த மேருமலையின் சிகரம் உங்கள் கண் பார்வைக்கு தெரியாமலேயே போகட்டும். அதையும் நான் மன்னித்தாலும் இந்த மேருமலையின் மீது ஏறிச் செல்வதற்கே உங்களுக்கு மனதில் விருப்பம் இல்லாமல் வெறுப்பு தட்டட்டும். இத்தினம் முதல் இந்த மேருமலையின் சிகரம் தைத்தியர்கள், தானவர்கள்,
ராட்சசர்கள் ஆகியவர்களான உங்களால் நுழைந்து வர முடியாததாக மாறிவிடட்டும். இது என்னுடைய உன்னத ஆக்ஞையாகும். உலகத்தில் இயற்றப்படும் வேள்வி அவிர்பாகங்கள் முழுவதற்கும் தேவர்களே முக்கிய பங்காளிகளாவார்கள். திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் எக்காலத்திலும் வேத மந்திரங்களோடும் ஓமங்கள் வளர்த்து சிறந்த யாகங்களைச் செய்து வருவார்களாக. தேவர்கள் சிறிதும் செருக்கற்றவர்களாக விளங்கி காயத்ரியம் என்னும் சந்துஷ்களினால் பூலோகத்தில் தங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டட்டும். திருஷ்டி எனப்படும் சந்ததால் அந்தரிஷலோகத்தை வென்று ஆட்சி செய்யட்டும். ஜாதகம் என்னும் சந்தசாஸ் பகைவர்களை வென்று ஸ்வர்க்கலோகத்தையும் ஆண்டு வருவார்களாக. தவிர பகைவர்களை வென்று தேவர்கள் என்னுடைய உத்தரவின் பேரில் சகல திக்குகளிலும் நடமாடுவார்களாக. இதேபோல் அசுரர்களிலும் எவனொருவன் என்னை பக்தி சிரத்தையோடு வழிபடுகிறானோ அவனுக்கு மட்டும் என்னுடைய ஆக்ஞையால் வெற்றி உண்டாகட்டும். இதை தவிர வேறு எந்த விதத்திலும் அசுரர்களுக்கு வெற்றி கிட்டாது என்று உலகை காக்கும் உமாபாங்கன் கூறினார். ஆகையால்தான் அச்சம் ஏற்படும் காலங்களிலெல்லாம் அமரர்கள் அனைவரும் மேருமலை குகைக்கு வந்து அங்கே தங்கி வசித்து வருவதையே வழக்கமாக கொள்கிறார்கள். இவ்வாறு சூத புராணிகர் கூறியதும் நைமிசாரண்ய முனிவர்கள் அவரை உள்ளத்தாலும் வாயாலும் நயமாக போற்றினார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.